ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். என்னப்பா நம்மளோட செகண்ட் லவ் அந்த ப்ரோக்ராம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது இப்போ தான் கொஞ்சம் பேருக்கு தெரியவே ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒரு ப்ரோக்ராம் போகுதா, எதில் போகுது அப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ விஜய் டிவிலையா, ஹாட் ஸ்டார்லையா, என்ன டைமிங்ஸு, இது என்ன ஒன்றுமே புரியலையேப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பார்க்க முடியுது. நம்மளால் சோஷியல் மீடியாவில் அந்தந்த ப்ரோக்ராம் பற்றி ரிவ்யூ பண்ணுற சேனல்ஸில் போய் பார்க்க முடியுது. ஸோ நான் ரெகுலராக ஒரு சில சேனல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க சேனல்லையும் சரி, நம்ம சேனல் இன்னும் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்கல ஃப்ராங்காக சொல்லணுன்னா. ஏன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் ஃபாலோ பண்ணவங்க. என்னோடய சேனல் ரொம்ப சின்ன சேனல் தான். இருந்தாலுமே எனக்கு பிடிச்ச ஷோ, இல்லை எனக்கு வந்து ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிற ஷோ, அது பாலிடிக்ஸ் ஆகட்டும், ஃபிலிம் ஆகட்டும், என்னோடய சேனல் பெரிய திவ்யாஸ் வேர்ல்டுன்னும் போது எனக்கு என்னென்ன பிடிக்கும், இல்லை எனக்கு என்ன மாதிரி விஷயங்களை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்படி நான் ஷேர் பண்ணுவேன். அதனால் பெருசாக இது வந்து இன்னும் பெரிய சேனல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு ரீச் ஆகலை. பட் ஆனால் ரெகுலராக என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் என்ன ஷோ பற்றி பேசுகிறேன் அப்படின்னும் போது லைக் மட்டும் போடுவாங்க. இல்லைனா வந்துட்டு அந்த வியூஸ் போர்டில் என்னால் தெரியும் என்ன மாதிரி ஆடியன்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஓரளவுக்கு என்னால் கெஸ் பண்ண முடியும்னா. இப்போ ரீசெண்டாக பொலிட்டிக்கல் வீடியோஸும் போடுறேன் அப்படின்னும் போது டிஎம்கே ஃபேன்ஸ் தான் பொலிட்டிக்கல் வீடியோஸ் பார்க்குறாங்க. ஸோ லைக் போடல அப்படின்னும் போது அவங்க டிஎம்கே ஃபேன்ஸுன்றதை கண்டுபிடிக்க முடியுது. டிவிகே ஃபேன்ஸ் வந்தால் கண்டிப்பாக லைக் போட்டுட்டு பார்ப்பாங்க, இல்லைனா வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுவாங்க. நம்மளுக்கு லைக் போடாமல் பார்ப்பாங்க, ஆனால் கமெண்ட்ஸில் வந்து திட்டுவாங்கன்னும் போது டிஎம்கே ஃபேன்ஸ் தான் அப்படின்னும் போது. ஸோ நம்மளுக்கு ஓப்பனாக கமெண்ட்ஸ் வரல அப்படின்னாலுமே நான் ஷார்ட்ஸும் போடுறேன், வீடியோஸும் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இன்ஸ்டாலையும் என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அங்கேயும் ஒரு சிலர் வந்து என் லைக் போடுறது, செய்கிறது, இல்லை என்ன வியூஸ் போயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியும்னு சொல்லும்போது ஸோ செகண்ட் லவ் பற்றியும் நான் பேசுகிறேன். ஸோ நான் நல்ல பொலிட்டிக்கல் வீடியோஸும் போடுறேன். பொலிட்டிக்கல் வீடியோஸ் 1 மந்த்தாக போட்டுட்ருக்கேன். செகண்ட் லவ் இப்போ தான் ஸ்டார்ட் இருக்கணும் போது இப்போ தான் அதை பற்றி 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை பார்க்கலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷனுக்குள்ளே ஏன் பார்க்குறேன் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸாக அதை ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு 3-4 எபிசோட்ஸ் வந்து சேர்ந்தாப்பில் பேசிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஏன்னா அது வந்து ஒரு 40-50 மினிட்ஸ் ப்ரோக்ராம் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதை பிக் பாஸ் மாதிரி அதை லைவ் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இருந்தாலும் அது ஒரு மினி பிக் பாஸ் அப்படிங்கிற லெவலில் தான் அந்த ஷோ கொண்டு போகிறாங்க. ஏன்னா விஜய் டிவி எப்பயுமே ஒரு ஷோ வந்து லான்ச் பண்ணும்போது அதுக்கான ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க. அது கான்ட்ரவர்சியோ கான்ஃப்ளிக்டோ. ஆனால் இது வரைக்கும் எந்த டெலிவிஷனில் இதை பார்க்கல, இது இப்படி ஒரு ஷோ தேவையா அப்படிங்கிற கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளேயும் கான்ட்ரவர்சிக்குள்ளேயும் தான் அதை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அகைன் நான் சொன்ன மாதிரி அது கியூரியாசிட்டிக்குள்ளே போய் ஜனங்களை பார்க்க வைக்கும், பார்த்துட்டு திட்ட வைக்கும், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் எப்படியோ ஜனங்களை பார்க்க வச்சிருவாங்க அப்படின்னும் போது இதை வந்து பார்க்கறதுக்கான காரணமாக ரம்யா கிருஷ்ணன் மேமும் ஸ்ருதிகா அர்ஜுன் அவங்களும் வந்து இந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணுற விதமும், ஸ்ருதிகா அர்ஜுன் வந்து குறிப்பிட வராங்க. அதாவது இந்த ஷோ பற்றின டீட்டெயில் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். அது என்ன ஷோ அப்படின்னு புரியாதவங்களுக்கு அகைன் ஒரு ஷார்ட்டாக ஒரு டெஃபினேஷன் கொடுத்துறேன். செகண்ட் லவ் அப்படின்னும் போது ஆல்ரெடி அவங்களுக்கான ஒரு பாஸ்ட் லவ்லேயோ பாஸ்ட் லைஃப்லேயோ இருந்த அந்த ஒரு பெயின்ஃபுல்லான அந்த ட்ராமாவை வந்து அவங்க வந்து ஹீல் ஆகி செகண்டாக லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஷோ. அதில் ஒரு 6 கேர்ள்ஸு 6 ஜென்ஸ் வராங்க. 6 லேடிஸ் 6 ஜென்ஸ் வராங்க. ஸோ ரெண்டு சைட்லேயுமே வந்து அவங்கவுங்களுக்கான பெயின்ஃபுல்லான ஒரு லைஃபு, ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு லவ், அது ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போயிருக்கலாம், மேரேஜ் வரைக்கும் போயிருக்கலாம், இல்லை ஜஸ்ட் ரிலேஷன்ஷிப்போட நின்று இருக்கலாம், இல்லை லவ்வோட அது நின்று இருக்கலாம். அப்படின்னும் போது மேரேஜோ லவ்வோ, ஆனால் வந்து அடுத்து ஒரு ஹோப்பாக ஒரு ஹாப்பினஸான ஒரு லைஃப்பை தேடி லைஃப் பார்ட்னரை தேடுற ஒரு ஷோ தான். ஸோ இதில் அவங்களுக்கு சாய்ஸ் இருக்குது அப்படின்னும் போது அந்த ஒரு 1 மந்த் தான் இந்த ஷோ நடக்க போகுது. ஸோ அந்த 5 வீக்ஸ்க்குள்ளே